யாருக்கும் மஞ்சோம் விடியுமாலம் வரப்போகின்றது என்று அங்குள்ள அரசியல் மற்றும் சமூக வலைதளங்களில் பேச்சுக்கள் அடிபட்டன. அவற்றை நாமும் நம்பி நமக்கான எதிர்காலம் வரப்போகின்றது நினைத்தோம். அதை நினைத்து முடிப்பதற்குள் அப்போது சங்கீதன் எவ்வாறு கைது செய்யப்பட்டார் என்பதை யாவரும் அறிந்ததே. அவருடைய பாடலில் ஒன்றும் தப்பவில்லை. ராவண தேசத்து இளவரசன் அவன் ரதங்களை கடந்து கதைகளை உடைத்திடும் கடலரசன் பெரும் தலைவன் ஈழத்தை குடித்தது இவன் தேகம் மனித உரிமை செயற்பாட்டாளர் உங்களுக்கு எனது இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈழத்தில் தமிழ் உறவுகளுக்கு எனது வணக்கங்கள். நான் கிஷான். Thank you all for being here today. மனித உரிமை செயற்பாட்டாளர் இன்னொரு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப என்னன்னா பிடிஏன்ற பிரச்சனைன்றது இப்ப சங்கீதனுக்கு வந்திருக்கிற பிரச்சனை இல்ல, எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான். இப்ப சங்கீதன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியறதால நாங்க இப்ப இங்க நிக்கிறோம். இதே ஒரு மாசத்துக்கு முதல் தீபச்செல்வன் என்ற எழுத்தாளருக்கு பிடிஏ சட்டம் பாஞ்சது. அதே மாதிரி அதுக்கு முதல் முன்னாள் போராளிகள் நலன் புரிச்சங்கத்தோட தலைவர் அரவிந்தன் அவருக்கு ஒரு பிடிஏ சட்டம் பாஞ்சது. அதுக்கு முதல் சுவிஸ்ல இருந்து இலங்கைக்கு நாடு திரும்பிய ஒரு சுவிஸ் குடிமகனுக்கு பிடிஏ சட்டத்துல அவங்க கைது பண்ணினா இவர் விடுதலை புலிகளை மீள உருவாக்குகிறார்ன்றது. இப்ப பிரச்சனை என்னண்டா, ஒரு காலத்துல இங்க எல்லாருக்கும் இருந்த அதே பிரச்சனை எனக்கு சங்கீதனை உடனடியாக விடுதலை செய்க, பிடிஏ சட்டத்தை ரத்து செய்க, சங்கீதனுக்கு நீதி வேண்டும், அரசியல் கைதிகளை விடுதலை செய்க, பிடிஏ வேண்டாம், மனித உரிமைகள் வேண்டும். இப்ப என்னண்டா பிடிஏன்ற பிரச்சனைன்றது இப்ப சங்கீதனுக்கு வந்திருக்கிற பிரச்சனை இல்ல, எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான். இப்ப சங்கீதன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியறதால நாங்க இப்ப இங்க நிக்கிறோம். இதே ஒரு மாசத்துக்கு முதல் தீபச்செல்வன் என்ற எழுத்தாளருக்கு பிடிஏ சட்டம் பாஞ்சது. அதே மாதிரி அதுக்கு முதல் முன்னாள் போராளிகள் நலன் புரிச்சங்கத்தோட தலைவர் அரவிந்தன் அவருக்கு ஒரு பிடிஏ சட்டம் பாஞ்சது. அதுக்கு முதல் சுவிஸ்ல இருந்து இலங்கைக்கு நாடு திரும்பிய ஒரு சுவிஸ் குடிமகனுக்கு பிடிஏ சட்டத்துல அவங்க கைது பண்ணினா இவர் விடுதலை புலிகளை மீள உருவாக்குகிறார்ன்றது. இப்ப பிரச்சனை என்னண்டா, ஒரு காலத்துல இங்க எல்லாருக்கும் இருந்த அதே பிரச்சனை எனக்கு திருப்பி வரலாம். இப்ப நீங்க போய் இப்ப உங்களோட உறவினர்கள் யாராச்சும் இருக்கலாம். உங்களோட உறவினர் ஒரு ஆள் போய் ஒரு கடையில தீப்பெட்டியோ இல்ல பேட்டரியோ வாங்கினா கூட இவர் விடுதலை புலிகளை உருவாக்குறார், வெடிகுண்டு செய்ய போறார் என்று நாளைக்கு கைது செய்யறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். அதால இந்த பிடிஏ என்ற சட்டம் எந்த ஒரு வாரண்ட் தேவையில்ல, கோர்ட்ஸ் ஆர்டர் தேவையில்ல, உங்களை பிடிக்கலாம், விசாரிக்கலாம், ரிமாண்ட் பண்ணி வைக்கலாம். அப்ப இது ஒரு ஆபத்தான சட்டம். இது தமிழ் மக்களோட பேச்சு சுதந்திரத்திலிருந்து எல்லா சுதந்திரத்தையும் அடக்குற ஒரு சட்டமா தான் இது இருக்குது. ஏன்னுதா, இப்ப எல்லாருக்கும் தெரியும், இந்த தமிழ் போட்டுகள் பஸ்ல இருக்கிற பேர் கூட சிங்கள சகோதர மொழியாளர்கள் பேர் போட்டா எவ்வளவு எழுத்துப்பிள்ளையா போடுவினம். இந்த பாடல்கள் எல்லாம் அவங்களுக்கு அவ்வளவு டீகோட் பண்ற அளவுக்கு இல்ல. எல்லாம் என்ன கோடாலி காம்புகள் அரசியல். இப்ப நம்மள்ட்ட இருக்கிற ஆக்கள்லாம் நம்மள காட்டி கொடுக்கறது எல்லாம் செய்யறது. அப்ப தனிப்பட்ட பிரச்சனைகளை வச்சுக்கொண்டு இனிமேல் யார் மேல கோபமோ அவர்கள் மேல எல்லாம் இந்த பிடிஏ சட்டம் பாயறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஏனண்டா 2019 நடந்த ஈஸ்டர் அட்டாக் யார் செஞ்சு தெரியும். அதுக்கான எல்லாம் இப்ப டாக்குமெண்ட்ரி எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்குது. ஆனா அது ஒரு தீவிரவாதம். ஏனண்டா இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதம் இருந்தா தான் சிங்கள பெரும்பான்மை அரசியல்வாதிகளால அரசியல் செய்யலாம். அப்ப விடுதலை புலிகள் இல்லை, அப்ப சகரா. இப்ப இனி என்ன வரப்போகுது, அவங்களுக்கு ஒரு தீவிரவாதம் எப்பயும் இருந்தா தான் அவங்களால ஒரு அரசியல் செய்யலும். அதால இப்ப என்ன செஞ்சாலும் அதுல ஒரு பிரச்சனை. பாட்டு பாடினா பிரச்சனை, நாளைக்கு ஒரு புத்தகம் எழுதினா பிரச்சனை, எங்களோட வரலாற்றை கடத்தவும் மேலாது, ஒன்னும் செய்யலாது. இப்ப
நிறைய சொல்றதுக்கு இருக்கு, ஆனா திடீர்னு எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. அதனால இந்த பிடிஏ சட்டம் வந்து என்ன இளைஞர்களை வந்து அடக்குமுறை செய்யறதையோ அவர்களோட பேச்சு சுதந்திரத்தின் பாதுகாப்பை தடுக்கிறதையோ வந்து நாங்க வந்து முற்றாக கண்டிக்கிறோம். அதனால இப்ப சங்கீதனை விடுதலை செய்யறதுக்காகவும் இந்த பிடிஏ ரத்து செய்யறதுக்காகவும் இந்த போராட்டத்தை நாங்க செய்யறோம். நன்றி. தமிழ் உறவுகளுக்கு எனது வணக்கங்கள். நான் கிஷான். இங்கு லண்டனில் அமைந்துள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு முன்னால் நாம் கூடியிருக்கும் நோக்கமானது, இலங்கையிலே அண்மையில் கைது செய்யப்பட்ட சொல்லிசை பாடகர் சங்கீதன் கணேஷ்குமார் அவர்களை விடுதலை செய்வதற்கான அழுத்தத்தினை இதன் மூலமாக நாம் பிரயோகிப்பதாகும். இலங்கை சிங்கள தேசத்திலே அண்மையில் சொல்லிசை பாடகர் தமிழ் பாடகர் சங்கீதன் கணேஷ்குமார் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். அதாவது இலங்கை மக்கள் அனுபவித்த இன்னல்களை தனது பாடல் மூலம் வெளிக்கொணர்ந்த ஒரே காரணத்துக்காக பயங்கரவாத தடை சட்டம், அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிஸ்டம் ஆக்ட் என்பதை பிரயோகித்து அவரை கைது செய்திருந்தார்கள். ஆனால் அதே சிங்கள தேசத்தில் சிறுமிகளை பாலியல் வன்புணர்வு செய்த புத்த பிக்குமார்களை அரசாங்கம் குடைபிடித்து வெளியே உலாவ அனுமதித்திருக்கிறது. அதாவது இலங்கை சட்டமானது தமிழர்கள் என்று வரும்போது ஒரு முகமாகவும் சிங்களவர்கள் என வரும்போது ஒரு முகமாகவும் நடந்து கொள்கிறது. இதனை தொடர்ந்து இங்கிலாந்து நாட்டிலே இருந்து எதிர்த்துக் கொண்டிருக்கும் சுதந்திர வேட்டைகள் அமைப்பின் காரணமாக இங்கே நாம் அதை அழுத்தமாக சொல்வதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டமானது இனிமேல் இலங்கை தொடரும் தமிழர்களுக்கு எதிரான அனைத்து வன்முறைகளுக்கு எதிராகவும் முன்னெடுக்கப்படும் என்பதை இப்போது ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். மென்மேலும் உலகெங்கிலும் வாழும் தமிழர்கள் இதற்குரிய ஆதரவை தந்து உதவ வேண்டும். அனைவரும் இது கலந்து தங்கள் எதிர்ப்பினை வெளிக்கொணர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். Thank you all for being here today. We stand here united not for one individual alone, but for justice, human rights, freedom of expression, and the dignity of our people. The arrest of artist Sangeethan Ganeshkumar has raised a serious concern among many people. There are many different opinions and perspectives, but one principle must always remain clear. Every individual deserves fair treatment, due process, and the protection of their fundamental rights. Today, our gathering is peaceful, our message is peaceful, but our commitment is justice is firm and unwavering. History has taught us that rights are not protected by silence. Rights are protected when people stand together, speak out, and refuse to ignore justice. This is why we are here today. We are not gathering in hatred. We are gathering in hope. Hope for justice, hope for equality, hope for our future where human rights and democratic values are respected for all. Our unity is our strength. Our voice is our power. Our commitment to justice is our responsibility. Today we send a clear message. We will not remain silent in the face of injustice. We will continue to stand for human rights and freedom of expression. We will continue to demand fairness, dignity, and justice. No matter where we live, we remain connected by our shared values, our shared histories, and our shared commitment to protect the rights of our people. Let us stand together. Let us raise our voices. Thank you.